ஸோ மெரினா மால்ண்டு மெப்பில் ஒரு இடத்த போட்டிருக்குது. நானும் பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கேன். எங்கே இடம்னு சொல்லி தான் தெரில. இது தான் மெரினா மால்னு காட்டுது. பார்ப்போம் போயிட்டு. இதுதானா மெரினா மால்? போய்த்தானே பார்ப்போம். ஸோ மெரினா மால் இதை தான் காட்டுது. உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே இன்னும் போகணும். இதுக்குள்ளவே இருக்குங்க. இதுக்குள்ளால் போனோம் அப்படின்னா உள்ளே இருக்குது மெரினா மால்ன்றது. இந்த பக்கம் நல்லா இருக்கு பாரு. ஸோ இது கார் பார்க்குக்குள்ளால் போகுது. மேபி கார் பார்க்கு மேலே இருக்கிறது தான் மெரினா மாலா. நான் இது வரைக்கும் இந்த மெரினா மால் வந்ததில்லை சரியா. இதனால் மெரினா மால் எங்கே இருக்குது என்னது எதுவுமே எனக்கு தெரியாது. மேபி மெரினா மால் மேலே இருக்குது. மேலே போய்ட்டு பார்ப்போம். சரி, நாம் ஏன் மெரினா மாலை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெரினா மாலில் வந்துட்டு கொஞ்சம் க்ரீனிஸ்டாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு. சரி உள்ள போய் பார்ப்போம்னு பார்த்தா ரைட்டு இதுதான் மெரினா மால். ஒரு மரமெல்லாம் வச்சுருக்கா. உங்களுக்கு வியூ நல்லாயிருக்கும் பாருங்கள். உண்மையான மரமா பிளாஸ்டிக் மரமா? உண்மையான மரம் தான் ஜி. வச்சிருக்கிறதெல்லாம் இங்கே வந்துட்டு உண்மையான மரம் தான். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளோட அவென்யூஸ் மாலில் உள்ள மாதிரி ஒரு டோம் ஒன்று. அவென்யூஸ் மால் பற்றி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அவென்யூஸ் மாலில் எல்லா இடத்தையும் காட்டிருப்போம். அந்த மாதிரி இங்கேயும் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டோம். ஆனால் அவென்யூஸ் மால் மாதிரி இங்கே கொஞ்சம் பிரச்சனைலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மெரினா மால் குட்டியாக தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. சின்ன ஒரு இடம் தான். ஆனால் உள்ளுக்கு ரியல் மரத்தை வச்சு செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்கு. ஸோ நான் சொன்னேன் தெரியுமா, மரமெல்லாம் வச்சு செஞ்சுருக்குன்னு சொல்லி அது மேலே இந்த எடுத்தால் நல்லா பார்ப்போம். மேலே போகும். மெரினா மால் ஃபுல்லாக சாப்பாட்டு இடமா தான் இருக்குது. ஃபுட் கோர்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதுதான் மெரினா மால். எல்லோரும் இந்த வியூ தான் பார்த்துருப்பீங்க உள்ள மரமெல்லாம் வச்சு. ஸோ இதுதான் அந்த டோமுக்குள்ளே இருக்குது. அந்த டோம் மேலால் நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒன்று தெரியும் சரியா. இதுதான் ஃபுல் இடம். கீழே ஃபுட் கோர்டு. நீ ஒரு கார் வச்சுருக்கானே கண்ணாடி கொட்டிலுங்க. நான் நினைக்கிறேன் எதுவும் இது போகுது போல ப்ரொமோஷன். ஓகே சரி, நாங்கள் இப்படி
அப்படியே சுற்றி பார்த்து கிளம்புவோம். பெருசாக மெரினா மாலில் ஒன்றும் இல்லை. உள்ளுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. என்னது கார்டன் மாதிரி இந்த ஒரு இன்னொரு கிரவுண்ட் துண்டை தான் அந்த டோம் துண்டை தான் வந்துட்டு கார்டன்றாங்க போல். ஆனால் இங்கே ஃபுல்லாக வந்து நிறைய இடத்துல மரம் வச்சிருக்கு. வேறு எதாவது இடம் இருக்கா அப்படின்றது வந்துட்டு பார்ப்போம். பெருசாக வேறு இடம் இல்லைங்க. எப்பிட்டோன்னு ஒன்று வச்சுருக்காங்க. உள்ள கோயிலுமான வந்து தெரில. இல்லை எக்ஸிட் அங்கே அந்த ஸ்டெப்ஸு இது அவ்வளோதான். மேலே அதுக்கு டவுன்றது இது ஃபுல்லாக ஃபுட் கோர்ட். உங்களுக்கு போகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்படி போய்ட்டு வெளியில் எக்ஸிட் போகிறதுக்கு எக்ஸிட் எடுத்துக்காங்க. ஏன்னா பெருசாக இங்கே பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம வந்துட்டு இப்படியே வெளியே போவோம். ஏன்னா மரம் வச்சுருக்கானுங்க, அது மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இதுக்குள்ளால் ஒரு பிரிட்ஜ் ஒன்று நம்ம க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு வச்சுருக்காங்க, பீச் சைடு போகிறதுக்கு.
நல்லா இருக்குது இது. சைடில் அந்த ஒர்க் பண்ணாமல் அந்த நின்றுட்டு போய் அங்கிட்டு போகிறதுக்கு மாதிரி வச்சுருக்காங்க. இது நல்லா இருக்குது. நீங்கள் வந்துட்டு இதை கடந்து தான் போகணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இது ரோட்டை கடந்து தான் போகணும் அப்படின்றது கிடையாது. இங்கே பிச்சு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளாலே நீங்கள் வந்துட்டு அந்த பக்கம் மாறி போகிற மாதிரி செட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இப்படியே வர்றதுங்கன்னா பீச் சைடுக்கு வந்துட்டோம். சரிங்களா? இந்த இது வந்துட்டு எல்லா இடத்துலையும் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும் தெரியுமா? அந்த என்னது க்ராஸ் ஓவர், அந்த க்ராஸ் ஓவரை இப்படி செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்குது தானே? நீங்கள் வந்துட்டு இதை கடந்து இப்படி வெளியே போகிறது இதுவும் நல்லாயிருக்கு. ஸோ நிறைய பேர் பார்க்குறாங்க நம்ம கோலில் இருக்க மாதிரி பேசிக்கிட்டு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். இப்படி தான் இங்கே இருக்கிற முக்கால்வாசி வீடியோஸ் வந்து எடுபடுது. ஸோ இங்கே எது கீழே இறங்கணும், இறங்கினா நம்ம வந்துட்டு பீச்சுக்கு போயிடலாம். பீச் என்னது இது? மெரினா மால் தாங்க. அவ்வளோ பெருசாக இல்லை, சின்னதாக தான் இங்கே மெரினா மால். ஸோ அவ்வளோ நம்ம வந்துட்டு இது பண்ண தரணும். இது எங்கே வந்துருக்கு? வெளியில் எப்படி போகிறது? ஸோ வந்துட்டோம். ஆனால் கீழே எப்படி போகிறது அப்படின்றது தான் தெரில. கீழே வந்துட்டு போட்லாம் வச்சு நல்லா இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இப்படி பார்ப்போம். ஸோ இது இப்படி சுற்றி பார்க்கலாங்க. நல்லா இருக்குங்க. இப்படி போகிறது வந்துட்டு நல்லா இருக்குது. நீங்கள் வந்துட்டு உள்ளே இந்த ரோட்டால் இறங்கி தான் போகணும் அப்படின்றதுலாம் இல்லை. நீங்கள் வந்துட்டு இப்படி சுற்றி பார்க்கலாம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, கீழே இறங்குறது இப்படி சுற்றி பார்க்குறதுக்கு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஆனால் கீழே இறங்குறதுக்கு எங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லி தெரியலையே. கைப்பற்றிடுச்சு, கேமரா தெரிஞ்சிடுச்சு. ஒரு சன்செட்டுக்கு ஏற்ற ஒரு இடம் தான். ஓகே, நமக்கு ரைட் சைடில் மெரினா பார்க்னு ஒன்று இருக்குது. அதை போய்ட்டு பார்ப்போம். அதுக்கு எப்படி போகிறது அப்படின்னா, இப்படி இந்த சைட்டில் எப்படி நேராக போனோம்னா சரி. இதோட டவுன் ஃப்ளோரில் இருந்து ஃபுல்லாக செம்மையாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருக்குது. ஆனால் உள்ளுக்க பெருசாக பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. மெரினா மால் அந்தளவுக்கு இல்லை. நம்ம வந்துட்டு அவென்யூஸ் மாலோட கம்பேர் பண்ணால் மெரினா மால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உள்ளுக்க உண்மையான மரத்தை வச்சு இது பண்ணிருக்காங்க. உண்மையான மரம் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி அங்கேயும் அவென்யூஸ் மால்லேயும் உண்மையான மரமா அது பொய்யான மரமா எதுவுமே எனக்கு தெரியல. நிறைய பேர் வீடியோவில் நிறைய பேசுகிறேன்னு சொல்கிறீங்க. என்னென்னு பார்த்தா இப்போ இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப ஏதாவது பேசினா தான் நல்லாயிருக்கும். சும்மா முன்னு போனேன் வீடியோவில் ஒன்றுமே பெருசாக சொல்கிறதுக்கு அப்படி இப்படி ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். அதனால தான் பேசிக்கிட்டு போகிறேன். ஸோ அப்படி மெரினா மீட்டிங் பாயிண்டா? ஓகே, இல்லை நம்ம வந்துட்டு மெரினா பார்ப்போம். ஸோ இந்த பைக் எப்படி எடுக்கிறது அப்படின்றதான் தெரில. உங்களுக்கு பைக் போட்டிருக்காங்களா? அந்த சைடில் இருக்குது பாருங்க, இந்த இருக்கா. இந்த பைக் எப்படி எடுக்கிறேன்னு தெரில.
ஓகே, பாக்கு மெரினா பாக்கு. ஸோ இதுதான் மெரினா பாக்கு. அது என்னது இது? எங்கே இருக்குது? இங்கேருந்து பார்த்தா ஒன்று விளங்குதுங்க. அந்த சைடில் நேராக குச்சி மாதிரி டவர்லாம் வச்சு விளங்குதா? நடுக்கடலில் போட்டோ நிற்கிற மாதிரி இருக்கா? அதுதான் என்னன்னு தெரில. ஓ, அது என்ன சொப்பர் ஹெலிகாப்டர், குவைட்டி ஹெலிகாப்டர்லாம் போட்டு இடமெல்லாம் வச்சுருக்கானுங்க அங்கே நீங்கள். ஸோ வேணாம், நம்ம எப்படி போவோம்? ஜூம் அவுட். ஸோ இதுதான் லொக்கேஷன். மெரினா மால் சல்மியா அப்படின்றதுக்கு எதுவும் இல்லை. வந்தோம், நல்லா இருக்குது இடம். மெரினா மாலுக்குள்ளே போய் பாருங்கள் ப்ரோ மெரினா மால் நல்லாயிருக்கும்னு ஒருத்தன் சொன்னான், நம்பி வந்தேன். ஆனால் ஓகே, நம்ம சுற்றி பார்க்குறோம், நமக்கு எல்லாமே ஒன்று தான். ஆனால் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்டான ஒரு இடம் பீச் சைடு. நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துல இருக்காங்க. சரியா? ஸோ சின்ன பிள்ளைகளோட வந்து இங்கே நீங்கள் சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல இடம். நல்ல இடம், அவ்வளோதான் சொல்ல. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடம். இதில் வந்துட்டு ஒரு பாஸ்கெட் பால் ப்ளே இது ஒன்று இருக்குது. அதையும் பார்த்துட்டு கிளம்பலாம். அதுவே அந்த பக்கம் ஒன்று பார்த்தேன். மெரினா மால். வெல், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் எந்த பிரயோஜனம் இருக்காதுன்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன பிரயோஜனம் இல்லை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் அதிகமாக பேசுகிறேன்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்துட்டு தனியாக நடக்கிறதால கொஞ்சம் பேசிட்டு நடந்தால் தான் நமக்கு வந்துட்டு நடக்கிற தூரம் வழங்காது. அதனால தான் இந்த ரொம்ப நம்ம வந்துட்டு பேசிட்டு நடக்கிறது. பாஸ்கெட் பால் கேர்ள் உங்களுக்கு போயிட்டு இல்லை, நமக்கு பாஸ்கெட் பாலுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ இது பாஸ்கெட் பால் ப்ளே கிரவுண்ட். ஸோ நம்ம இடையில காய்ச்சிட்டு வந்ததில் இடையில ஒரு துண்டு கட் ஆகிடுச்சு. எந்த துண்டில் வச்சு கட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நம்ம வந்துட்டு இப்படியே போவோம், போயிட்டு எடிட் பண்ணுறப்போ பார்த்துட்டு அதுக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். யுஆர் பைக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இங்கே பைக்கில் வந்துட்டு ரெண்ட் எடுத்து ஓடலாம். ஸோ இதுக்குள்ளே ஓட்டுறதுக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. ஐயோ, இது இந்த மாதிரி அந்த பாஞ்சி கிஞ்சி ஓடுவாங்களே அந்த மாதிரி. இது நமக்கு செட் ஆகா. இது சின்ன பசங்க வாரீங்க அப்படின்னாக்கா, சின்ன பசங்களை கூப்பிட்டு வாரீங்க அப்படின்னாக்கா இந்த இடம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்துட்டு அந்த பாஞ்சி பைஸ்களை வச்சு அந்த சர்க்கஸ் காட்டுற மாதிரி ஓட்டுறது அதுக்கு. ஸோ இந்த சீ சைடு வந்துட்டு நல்லா இருக்குது. நீங்கள் சீ சைடு வந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கு. ஓகேங்களா?
நீங்கள் குளிக்கிறது தடையாங்கண்ணே. ஓகே, குளிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்குது. நம்ம வந்துட்டு கொஞ்சம் லேட்டாகி வந்துட்டோம், ஓவராக லேட்டாகி வந்துட்டோம், கொஞ்சம் இல்லை ஓவராக லேட்டாகி வந்துட்டோம். அதனால எல்லாம் இருட்டாக இருக்குது. பார்ப்போம் எந்தளவுக்கு உங்களுக்கு தெளிவாக காட்ட ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு மேலே இருட்டாயிடுச்சு அப்படின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இதுக்கிட்ட போவேலுமா போக முடியாதா அப்படின்றது தெரியல. ஆனால் அதையும் மோல் மக்கி ஜெருசா ஜெட்ஸ்கி ரைடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஓகே, இதாகி நான் சொன்னேன் தெரியுமா, டவர்லாம் வச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அது. ஸோ இதுதான் இடம், சரிங்களா? இது நிறைய பேர் இந்த பக்கம் குளிச்சிட்ருக்காங்க. சன்செட் ஆகிட்டுருக்கு. குளிக்கிறது வழங்காது. நான் எதாவது தான் இருட்டு டைமில் வந்திருக்கிறேன், கவலைப்படாதீங்க. இங்கே அனைவருடைய பிரைவசி பாதுகாக்கப்படும். முடிஞ்ச வரைக்கும் ஆளுங்களை காட்ட மாட்டேன். அதுவும் குளிக்கிற டைமில் காட்டுறது சரி வராது. ஸோ அது வந்துட்டு குவைத் சிட்டிங்க. இங்கேருந்து பார்த்தா அவங்களுக்கு குவைத் டவரில் இருந்து குவைத் சிட்டி எல்லாமே வழங்கும். அந்த போட்டுக்கு பின்பக்கம் இருக்கிறது தான் குவைத் டவர். இது அப்படியே குவைத் சிட்டி. நல்லா இருக்கா? சன்செட் டைம் வியூ நல்லா இருக்குது, செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு ஜெட்ஸ்கை ரைடுக்கு வந்துட்டு உங்களுக்கு எடுக்கணும். அதாவது அந்த பைக் மாதிரி கடலில் ஓடுவாங்க தெரியுமா, அது வந்துட்டு இங்கே எடுத்து ஓடிடும். இது மெரினா வேவ்ஸ்னு போட்டிருக்கு இதில் பேர். மெரினா வேவ்ஸ் அப்படின்ற இதில் பேர். ஸோ இதுக்கு அங்கிட்டு போகல, தான் நம்மளோட லவுட் ஏரியா. ஸோ நம்ம எங்கே நிற்கும், அதுக்கு அங்கிட்டு போகிறது அப்படின்னாக்கா அங்கிட்டு ஒரு ஹெலிகாப்டர் சொப்பர் இது பார்க் பண்ணுற இடம் தான் இருக்குது. மற்றபடி வளம் தான் இருக்க இடம். சரிங்களா, இப்போ நம்ம போகலாம். பார்க்குறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. மெரினா மால், மெரினா பார்க்கு, மெரினா பீச்சு எல்லாம் பார்த்தாச்சு. அந்த பக்கம் ஒரு இடம் இருக்குது, இங்கே கட் பண்ணி அங்கே போய்ட்டு பார்க்குறோம். சரிங்களா, ஓகே.